மாறாக என்ன இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் வரலாற்றில் திக்ர் செஞ்சு போய்தான் இருக்காங்க. உயரமான இடத்துல போகும்போது அல்லாஹ் அக்பர்னு சொன்னாங்க. ஆகுமான விடயங்களை என்ன செஞ்சாங்க? கதைச்சிட்டு போனாங்க. நீங்க ஒரு இவர்கள் கதைச்சால் அதாய் பலாயையும் கதைச்சிருவாங்க எண்ணத்துக்காக நீங்க கதைக்கணும் என்று சொன்னால் வேறு விடயம். மாறாக என்ன சொல்லிக் கொடுக்காங்க? அதனுடைய உயிரோட்டம் பெய்த்திரும், எனவே திருப்பி கொண்டு வந்துடணும் என்று இப்படி அந்த கஸ்தை எடுத்து இப்படி ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சிஸ்டத்தை காட்டி தந்திருக்கிறார்களா என்று ஆய்வு செய்தால் இது நபிகளார் காட்டின முறை அல்ல. இது ரசூலுல்லாஹ் காட்டின முறை அல்ல. அது மட்டுமல்ல, ஒரு கஸ்தை வச்சு நான் ஒழுங்கப்படுத்துறேன். நாம ஒரு ஆளை சந்திக்க போறோம். நான் ஒரு ஆளை சந்திக்க போறேன். நாங்க இந்த மஹல்லா வாசிகள், இந்த பள்ளிக்காரர்கள் 3 பேர் சந்திக்க போறோம். போகிற போது 3 பேருக்கும் குறிக்கப்பட்ட வீடு தெரியும். ஒரு வீட்டுக்கு போனால் 3 பேருக்கும் குறிக்கப்பட்ட ஒருவர் தெரியும். ஒருவர் தான் கூப்பிடணும், மற்றவர் பேசணும், மற்றவர் வழி நடத்தணும். இதுல மாறி நடந்தால் கஸ்தரை செஞ்சிடணும், திருப்பி வந்துடணும். இப்படி அதாவது அல்லாஹ் ரசூல் இடாத வரையறைகளை இடுவது வேறு விடயம். அதை இட்டு அதுதான் நபிகளாருடைய வழிமுறை என்று அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊட்டப்பட்டிருக்கு. அவங்க ஏன் செய்யறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு? இதான் ரசூலுல்லாஹ்வுடைய முறை என்று நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. அதான் அங்க பிரச்சனை படுத்துறது. இப்படி செய்யறதுதான் ஹக்கான வேலை. கொழு மர்க்கஸில் பேசுவார்கள் நபவி தரீகா. நபவி இந்த சொல்லெல்லாம் தப்லீக் சொல், இது தௌஹீத் ஜமாத்துல வர அந்த சொல் நபவி தரீகா. உருது மிக்ஸ் ஆகிறது. சரியானே? அதாவது நபிகளாருடைய முறை அது. இப்படி கஷ்ட செய் இப்படி இந்த மாதிரி செய்யறது. அப்ப ஒருவர் 60,000 ரூபாய் காசை செலவழிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு ஏன் ஜமாத்துக்கு போனாரு? ரசூலுல்லாஹ் முறை என்று தானே போனாரு. சரி, போயிட்டார். அது நன்மை அடைக்கும். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சு செய்றார். அப்ப அவரு இப்படி போகிறவர் கூட்டுத்துவா ஓதினார். அது ஒரு பித்அத். புறவு சில சட்டத்திட்டங்களை வச்சு கொண்டு போனார்கள். அதற்கப்பால போய் பேசுற விஷயங்களாவது சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கணும் அல்லவா? குர்ஆனை பேசணும் அல்லவா? அவர்களுக்கு சஹீஹான ஹதீஸ் தெரியாது. இது சஹீஹான ஹதீஸ், இது லைஃபான ஹதீஸ் என்று பிரித்து அவர்கள் பேச மாட்டார்கள். இது ஹதீஸ் கலைக்கு ஏற்பட்ட மாபெரிய ஒரு அநியாயம் சகோதரர்களே. உலகத்திலே வாழ்ந்த இமாம்கள், இமாம் புகாரி இருக்கட்டும், இமாம் முஸ்லிம் இருக்கட்டும், இமாம் திர்மிதி இருக்கட்டும், இந்த இமாம்களை எல்லாம் நீங்கள் ஒத்துக்கொள்ளே. நபிகளார் இறந்து விட்டார்கள். அதற்கு பின்னால சஹாபாக்குடைய காலமும் தாண்டியதற்கு பின்னால பொய்யர்கள் உருவானார்கள். வந்தவன் போனவன் எல்லாம் நபில பேர்ல ஹதீஸ்கள் அவுட் விட்டான். குல் வல்லாஹ் சூரத்தை இத்தனை தரம் ஓதினால் இந்த நன்மை கிடைக்கும், சூரத்துல் வாக்கியாவை இது கோயினால் இன்னது கிடைக்கும், சூரத்து ரஹ்மானை ஓதினால் இன்னது கிடைக்கும் என்று 114 சூரத்துக்கும் சிறப்புகளை கட்டினார்கள். ஒவ்வொரு சாராரும் ரசூலுல்லாஹ் பேரில் ஆயிரக்கணக்கான செய்திகளை உருவாக்கி விட்டார்கள். இந்த வேளையில் உண்மையில் ரசூலுல்லாஹ் சொன்னது எது, நபிகளார் சொல்லாது எது என்று தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து தியாகம் செய்து நாடு நாடாக சென்று அந்த ஹதீஸ்களை சொன்ன அறிவிப்பாளர்களை இனம் கண்டு இவர்கள் உண்மையாளர்களா, இவர்களை நம்பேனுமா இல்லையா என்று ஆய்வு செய்து ஹதீஸ்களை வகுத்து இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது, இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை என்று தெளிவாக கஷ்டப்பட்டு அவர்கள் இல்மை, இந்த வஹியை அதன் தூய்மையான வடிவிலே பாதுகாப்பதற்கு பாடுபட்டார்கள். ஆனால் இந்த சகோதரர்கள் அவர்களுக்கு தெரியாததன் காரணமாக, வேணும் என்று அல்ல, தெரியாததன் காரணமாக 1-2 அல்ல சகோதரர்களே, 100கணக்கான இமாம்கள் பொய்யானது என்று சொன்ன செய்திகளை எல்லாம் அங்கே எழுதப்பட்டதை சொல்லுகிறார்கள், எழுதப்படாதை சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கையை உடைக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் சொல்வதை அவதானிக்கலாம், சம்பவங்களை அவதானிக்கலாம். ஹஜ்ஜின் சிறப்பிலே பார்க்கலாம், ஹஜ்ஜின் சிறப்பிலே நீங்கள் பார்க்கலாம். ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் அடிக்க போகிறார். அது என்ன போறார் என்றால் அவருக்கு சரியான பசி,
இல்லை என்ற பசி, ஒன்றுமே கிடைக்கல. அப்ப என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய கபரடியில இருந்து மன்றாரார். மன்றாடி மன்றாடி அப்படி அவரு தூக்கம் வைத்து கனவிலே ரசூலுல்லாஹ் வராங்க, அவருக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுக்காங்க. இவர் பசியில திங்க, பாதி கையில மிச்சம். இதெல்லாம் கனவுல நடக்குது. கண்ணை முடிச்சு பார்த்தா மிச்ச பாதி கையில இருக்கு. எதுல இருக்கு? ஹஜ்ஜின் சிறப்புல இருக்கு. சஹாபாக்கள வரலாற்றுல நடந்துதா? இதெல்லாம் ஆதாரபூர்வம் இல்லாத பொய்யான சம்பவங்களே. ஒரு பெரியார் மௌத்தா போயிட்டார். மௌத்தான பெரியார ஒரு பெரியார் ரெண்டு பேரும் நிறைய. அந்த மௌத்தான பெரியார இன்னொரு பெரியாரு குளிப்பாட்டு, ஒரு மனிதன் குளிப்பாட்டுறார். குளிப்பாற்றவருடைய விரல மையத்து பிடிச்சுக்கிட்டு, அப்ப குளிப்பாற்றவர் சொல்லாரு, எனக்கு தெரியும் நீங்க மௌத்தா இல்ல, இவரும் இறைவனுடைய நேசர், இவரும் இறைவனுடைய நேசர், அவுலியாக்கள் இறப்பதில்லை. இப்படி ஒரு சஹாபிக்கு நடந்ததா? ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்ததா? முன்வந்த நபிமார்களுக்கு நடந்ததா? இப்படி இது எதுல இருக்கு? சதகாவின் சிறப்புல இருக்கு. நூற்றுக்கணக்கான 1000 எரர் என்று ஒரு புத்தகமே போடலாம். இவற்றை தொகுத்து ஜமாஅத்து தப்லீக் ஃபில் காரத்தில் ஹிந்தியா என்று பாகிஸ்தானை சேர்ந்தவர் இருக்கணும். ஒரு கலாநிதி, அவர் உருது தெரிஞ்ச ஒருவர், அவர் அரபும் தெரிஞ்சவர், அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர், உருது நல்லா தெரிஞ்சவர். தாலீம் புத்தகத்தை, உருதுல இருந்த அந்த தாலீம் புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு சம்பவமாக அப்படியே வடிச்செடுத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எப்படி முரண்படுகிறது இவைகள் என்று அரபியிலே அவற்றை மொழிபெயர்த்து ஒரு பெரிய ஒரு கிதாபை எழுதி அதை சவுதியினுடைய தற்போது இருக்கக்கூடிய முஃப்தி சாலிஹ் அல் ஃபௌசான் அவரிடமும் ஒப்படைச்சு, அதிலே அதற்கு முந்தைய முஃப்திகளான சாலிஹ் அல் உசைமீன், ஷேக் பின் பாஸ் போன்ற முஃப்திகளுடைய ஃபத்வா, இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பற்றிய தெளிவான அறிவு இல்லாததால் இவர்கள் இப்படி ஈடுபடுகிறார்கள். எனவே இவர்களுடைய விடயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இது அதாவது இந்திய தீவிரத்தில் இருக்கக்கூடிய ஜமாஅத்துடைய அமைப்பு இதுதான். இவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய தெளிவான குர்ஆன் சுன்னா பற்றி அறிவு போதாது என்று அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். சவுதியிலே இஸ்வானது எனக்கு கொப்பி இருக்கிறது. 6 மௌலைமார் கேட்டால் 6 கொடுப்பேன். போட்டோ காப்பி அடிச்சு போட்டு தந்துடணும், அடுத்து 10 வச்சிடப்படாது. சரியா சகோதரர்களே? ஹைர், இது உதாரணத்துக்கு நான் சொன்னேன். போய் நான் பேசுகிற போது அல்லாஹ்வுடைய குர்ஆனை பேசணும். குர்ஆனை பேசுறால் ஏன் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்?